ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டெய்லி ரெசிபி சீரீஸில் ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம், தக்காளி, அப்புறம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு வேளை தான் குழம்பு செய்கிறதுனால ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய குழம்பு வேணால் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை நான் காம்போடு போடுறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. அதனால் பின்னாடி பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே சொத்தை இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. டெய்லி ரெசிபி சீரீஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். 2-3 வகையான சமையலை கிளப் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே டைமில் 2-3 ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லைனா கடலை எண்ணெய். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் சிவக்க ஆரம்பித்த உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் தட்டி வச்ச பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கும். பூண்டு கொஞ்சம் செவந்ததும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அது கூடவே மஞ்சப்பொடி, பெருங்காயம், கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கி மூடி வைக்கிறேன். ஏன்னா உப்பு போட்டால் தக்காளி நல்லா குழஞ்சி வேகும். அதுக்காக தான். கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன் நான் அது. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வேகணும். ஏன்னா புளி தண்ணி ஊற்றிட்டா கொஞ்சம் வேகாது. அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே கத்திரிக்காயை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி வேக வச்சுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்றதுக்காக நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அது குழம்பு ஆற அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்காக லிமிட்டாகவே ஊற்றிக்கோங்க. இப்போது கத்திரிக்காய் வதங்கி வெந்ததும் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதை ரா ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இது மேலே லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம் வாசனைக்காக. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், குழம்பு ஆற எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் பார்த்து லிமிட்டாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரெசிபி கேரட் கேக்கு தான் செய்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக வால்நட்டும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். அதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கேக் எடுக்கிறதுக்காக நம்ம மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலேயே அந்த கப்பு தான் பெரிய சைஸு, 200 கிராம் அந்த மாதிரி வரும் அந்த கப்பு. ஸோ ஒரு கிளாஸ் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கப்பில் 1.5 கப்பு நான் மாவு சேர்க்க போகிறேன் இன்றைக்கி. மாவு எடுக்கும் போது லூஸாக இந்த மாதிரி போடணும். நம்ம கரண்டி வச்சோ இல்லை டப்பாக்குள்ளே அந்த கப்பை விட்டு அழுத்தி எடுக்கக்கூடாது. அப்போ கேக்கோட மெஷர்மெண்ட் மாறிடும். இந்த மாதிரி லூஸாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி மாவு எடுத்துக்கணும். கேக்குக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக கேக்கு உங்களுக்கு நல்லா வந்துடும். இது க்ரீன் கலர் 1/2 கப்பு அளவு. ஸோ நீங்கள் அதில் வேணாலும் 1/2 கப் எடுத்துக்கலாம். இந்த எல்லோ கப் 1 கப்லேயே 1/2 கப்பாகவும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். 1.5 கப்பு மாவு எடுத்துக்கிறேன் நான், மைதா மாவு. நீங்கள் கோதுமை மாவில் வேணாலும் செய்யலாம் இதே மெத்தடில். 1.5 கப்பு மாவுக்கு 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடணும். நீங்கள் 1 கப்பு செய்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதே மாதிரி பேக்கிங் பவுட்ரு இந்த மாதிரி அழுத்தி தான் எடுக்கணும். பேக்கிங் பவுட்ரு மாவு தான் அழுத்தி எடுக்கக்கூடாது. ஆனால் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் அந்த ஸ்பூனில் மெஷர்மெண்ட் ஸ்பூனில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன், இது 1/2 டீஸ்பூன். ஸோ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். டீஸ்பூன் வேறு, டேபிள் ஸ்பூன் வேறு. அடுத்தது பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டைரெக்டாக ஜல்லடையில் எல்லாத்தையும் போட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஜலிச்சிங்கன்னா
பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடாலாம் அங்கங்கே நிற்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுலில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜெலிச்சு போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் முட்டை போட்டு தான் செய்கிறேன். 1½ கப்பு மாவுனால் 3 முட்டை சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் முட்டை வேண்டான்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிரை நல்லா விஸ்க் பண்ணி சேர்த்துக்கலாம். மீதி மெஷர்மெண்ட்ஸ்லாம் அதே தான் வரும். இதே இன்னும் பேக்கரி ஸ்டைலில் செய்யணுன்னா ஒயிட் எக் தனியாக எல்லோ எக் தனியாக செப்பரேட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. நார்மலாக வீட்டுக்குன்றதுனால நான் அப்படியே செய்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக நம்ம சின்ன விஸ்கில் லைட்டாகவே மிக்ஸ் பண்ணி விட்றேன். பீட்டர்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேக்கரி ஸ்டைலில் வேணும்னா நீங்கள் பீட்ரு வச்சு ஒயிட் எக் ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளஃபி ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் எல்லோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா வீட்டில் சாப்பிட்றதுக்காக செய்கிறதுனால நான் லைட்டாக விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது நல்லா சாஃப்டாக தான் வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1½ கப்பு மாவுக்கு 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். நான் பவுட்ரெலாம் பண்ணல, அப்படியே தான் எடுத்திருக்கேன் சுகரை. அதிலே போட்டு பீட் பண்ணிங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமேட்டு ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைண்ட் ஆயிலு ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே தான். நீங்கள் நார்மல் வீட்டில் இருக்க கிளாஸில் எடுத்திங்கன்னா கூட சரி. அதுதான் நான் சொல்கிற 1½ கிளாஸ் அளவு. 1½ கப்புனா 1½ கிளாஸ் எடுத்துக்கோங்க. 1/2 கப்புனா 1/2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் சொல்லியிருக்கேன்ல, அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. எல்லாமே மெஷர்மெண்ட் ஒன்று தான். நான் கப்பில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த கிளாஸோ கப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கப்பு வாங்கணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றணும். அப்போ தான் அந்த எந்த ஸ்மெல்லும் இருக்காது. தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் விட்டால் வேறு டேஸ்ட் வந்துடும். பால் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா பீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் சர்க்கரை கரையணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். அந்த ஆயிலு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். நீங்கள் சர்க்கரை பவுட்ரு பண்ணியும் போடலாம் மிக்சியில். அதே அளவு 1 கப்பு சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பவுட்ரு பண்ணிவிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ஸு, அந்த மாவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு அதெல்லாம் ஜல்லடையில் கொட்டி ஜலிச்சுக்கோங்க. எதுனா கட்டி இருந்தால் இதில் நின்றுடும் இந்த மாதிரி, அதுக்காக தான். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கெட்டியாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க பால் 1/2 கப்பு பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பால் எப்பயுமே லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சொன்ன அளவு கரெக்டாக இருக்கணும். பால் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கெட்டியாக இருக்கிறதுனால மீதி பாலையும் நான் ஆட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு கேரட் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கேரட் நான் துருவி வச்சுருக்கேன். துருவின கேரட்டை சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன், எல்லோ கலர். இது ஆப்ஷனல் தான். ஏன்னா கேரட் கேக்குன்ற போது அந்த ஒரு எல்லோ கலர் வந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறேன்.
உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவின கேரட் எடுத்திருக்கேன். இது மாவோட லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் எந்த கட்டியும் இருக்கக்கூடாது, அதுதான் மெயின். இப்போது இதில் நட்ஸ் ஆட் பண்ணலாம். நட்ஸ் எப்பயுமே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப் பண்ண நட்ஸில் கொஞ்சமாக மைதா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு போடும்போது தான் நட்ஸு அங்கங்கே இருக்கும் நம்ம கேக்கில் சாப்பிடும்போது. இல்லைன்னா அதோடய வெயிட்டுக்கு வந்து எல்லாமே பேக் ஆகும்போது ஒரே இடத்துல போய் தங்கிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யணும். இது கூட நீங்கள் வேறு எதாவது ட்ரை கிரேப்ஸோ டேட்ஸோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா நட்ஸு சீட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணலாம். ஆனால் அதில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் மாவு கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டரில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்தாச்சு. கொஞ்சம் நட்ஸு நான் மேலே டாப்பிங்க்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு லைட்டாக ஆயில் தடவிக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக்கிங் டின்னில் செஞ்சிங்கன்னா நல்லாவே வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி செய்கிறத விட அதில் ரொம்ப ஹீட் டெம்பரேச்சர்னால ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் செஞ்சிங்கன்னா. அதே மாதிரி நான் இன்றைக்கி ஓடிஜியில் வைக்க போகிறேன். நீங்கள் பாத்திரத்துலேயும் வைக்கலாம், குக்கரில் ஸ்டாண்ட் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா உப்பு போட்டுட்டு வைக்கலாம். குக்கரில் வைக்கும் போது அந்த கேஸ்கெட்லாம் கழட்டிட்டு வைக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும் அதில் வைங்க. இப்போ நான் 2 கண்டெய்னரில் ஊற்றிருக்கேன் நம்ம செஞ்ச பேட்டரை. இது லைட்டாக டேப் பண்ணி விடுங்க, அப்போ தான் அந்த ஏர்லாம் ரிலீஸ் ஆகும். அப்புறம் மேலே வச்சுருக்க நட்ஸையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த கேக் எப்படியும் எனக்கு 40 மினிட்ஸ் ஆகும். அதனால் ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எடுத்து டூத்பிக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது குச்சியோ விட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சும்மா ஓடிஜியை திறந்திங்கன்னா அதோடய ஹீட்டு குறைஞ்சிரும் உங்களுக்கு. மினிமம் ஒரு 25 மினிட்ஸாவது ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள். ஏன்னா இந்த கேக்கோட அளவு உங்களுக்கு 25 to 40 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. எடுத்துகிட்டு அதே மாதிரி உடனே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி டவல் போட்டு மூடி வச்சிடுங்க. கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் பாருங்கள். நம்ம அடியில் போட்ட பேக்கிங் ஷீட் எடுக்கலாம். எப்படி ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லாயிருக்கு பாருங்கள். வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு 3 நாளைக்கு வெளியிலே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. கேக் மோஸ்ட்லி நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் கடையில் வாங்கினாலும் 3 டேஸ்க்குள்ளே சாப்பிட்ருங்க. அதுக்கு மேலே அதோடய டேஸ்ட் கம்மியாயிடும். ஸோ கேக் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரெசிபி தயிர் குழம்பு. இது அவியல் ஸ்டைல் தான், பட் குழம்பு மாதிரி செய்கிறதுனால சாப்பாடுக்கும் ஊற்றி சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு நான் 5 வகையான காய்கறி எடுத்திருக்கேன், தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு காய்கறியை மட்டும் கட் பண்ணிவிட்டு பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் நம்ம அப்புறமேட்டு தான் சேர்க்கணும். ரொம்ப ஈஸியான குழம்பு, வெங்காயம், தக்காளி, புளி எதுவுமே தேவையில்லை இதுக்கு. காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு காய் வேகட்டும், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்கும் காய், அதுக்காக தான். காய் வேகிறதுக்குள்ளே
2 தேங்காய் பத்தை எடுத்து வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இதிலே பச்சை மிளகா ஜீரகம் போட்டு 2 பல்லு பூண்டும் போட்டுக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கணும் இதை பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி. காரத்துக்கு வெறும் இந்த பச்சை மிளகா தான் இந்த குழம்புக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற அளவு மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம காய் நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கும். தண்ணி பாருங்கள் திட்டமாக தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம், அதுக்கப்புறம் தயிர் ஊற்றணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி திட்டமாக வச்சு காயை வேக வைக்கணும். இப்போது தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்தோடனே கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டணும். தேங்காய் எண்ணெயில் கொட்டினா ஃப்ளேவராக இருக்கும், அந்த அரோமா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கருவேப்பிலை இதில் போட்டால் வெடித்து கேஸ் மேலெல்லாம் இதுவாகிடும். அதனால தான் நான் குழம்பு மேலே கருவேப்பிலை போட்டு கடுகு மட்டும் தாளித்து அது மேலே சூடாக கொட்டினா சரியாயிடும். இப்போ இதை நல்லா ஆற வைங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு தயிர் நம்ம தேவையான அளவு கெட்டி தயிரை இந்த மாதிரி விஸ்க் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.